So good evening students. Today we will see the current affairs analysis dated from 10th to 12th May 2026. The first article related to the governor hung assembly, governor role on hung assembly. Hung assembly வந்துச்சுன்னா governor என்ன பண்ணணும் அப்படின்றது. So hung assembly create ஆகும்போது governors role. So main article 164, the governor will appoint the majority, யார் இருக்கோ அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் நியூஸ். ஸோ ஆர்டிகிள் 164 படி கவர்னர் வந்து மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பர்சனை அப்பாயிண்ட் பண்ணலாம். இஸ் டசன்ட் ஹேவ் எனி டிஸ்கிரிஷன். பட் வென் மெனி பார்ட்டி கிளைம் ஃபார் லீடர்ஷிப், தெர் இஸ் நோ ஒன் பார்ட்டிக்கு இல்லைன்னா ஒரு கோயலேஷனுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை அப்படின்றப்போ யார் ஆட்சியை கூப்பிடலாம் அப்படின்னா he need to follow some conventions. So it was not mentioned in the constitution. So Sarkaria Commission, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ஓட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ஒரு 3 conventions were made. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீபோல் அலையன்ஸ் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட கோயலேஷன், அதோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்து அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்வைட் பண்ணலாம். கோயலேஷன்ஸ் ப்ரீபோல். செகண்ட் வந்து அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து ஆட்சியை தக்க வைப்பாங்க அப்படின்னு நிரூபித்தா, நம்பர் இருக்கணும்னு கிடையாது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டும் ரன் பண்ணலாம். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடலாம். மூணாவது அதுவும் சாய்ஸ் இல்லை அப்படின்றப்போ தேர்டு வந்து he can call for போஸ்ட் போல் கோயலேஷன் அப்படின்னா கூட்டணி, அதுக்கப்புறம் அமைக்கக்கூடிய கூட்டணி. இப்போது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒரு 2-3 கட்சிகள் சேர்ந்து, இப்போ காங்கிரஸும் டிவிகே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் போல் அலையன்ஸை வந்து கூப்பிடலாம். ஸோ இந்த 3 கன்வென்ஷன் ஹி நீட் டு ஃபாலோ. லைக் இதில் எது வரிசையாக தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, எதை வேணால் அவர் செலக்ட் பண்ணலாம், எந்த ஆர்டரை வேணால் அவர் யூஸ் பண்ணலாம். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது யூஸ் பண்ணிவிட்டு இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஹி ஹாஸ் த டிஸ்கிரிஷன். சர்க்காரியா கமிஷன் சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்த அடிப்படையில் இந்த 3 கன்வென்ஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் தென் தெர் இஸ் அன் எஸ்ஆர் பொம்மை கேஸ். எஸ்ஆர் பொம்மையில் செகண்ட் இதில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நான் சொன்னேன், அதில் வந்து அவங்க மெஜாரிட்டி கிராஸ் பண்ணணும்னு கிடையாது. அப்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ரன் பண்ணலாம். ஸோ அது ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் ஃப்ளோர் டெஸ்ட் வந்து சபையில் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இது முடிஞ்ச அப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு த பார்ட்டி நீட் டு ப்ரூவ் த ஃப்ளோர் டெஸ்ட், தட் இஸ் கான்ஃபிடன்ஸ் மோஷன். நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்க இருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி கேஸ் related to this. The next article related to the orbital data center. இந்தியாவில் இருந்து பிக்சல் அப்படின்ற நிறுவனம், பிக்சல் பாத்ஃபைண்டர் அப்படின்ற நிறுவனம் வந்து ஃபஸ்ட்டு லோ எர்த் ஆர்பிட்டில் ஏஐ சென்டர்ஸ் அமைக்க இருக்காங்க. சேட்டலைட் மாடலில் தே வில் கிரியேட் ஏஐ சென்டர்ஸ் இன் தி ஸ்பேஸ். லோ எர்த் ஆர்பிட்டில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. 2027 லான்ச் பண்ணுறாங்க. சரியா? இட்ஸ் அ ப்ரைவேட். ஒய் தேர் இஸ் அ நீடட்னா டேட்டா சென்டர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராப்ளம் என்னென்னா லேண்டு பெருசாக வேணும், ப்ளஸ் வாட்டர் கூலிங் பண்ணுறதுக்கு தண்ணி அதிகமாக தேவை. அதனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் டெவலப்டு கண்ட்ரீஸில் அதை வைக்கிறதுக்கு அளவு கிடையாது. எனர்ஜி யூஸ் பயங்கரமாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி. ஸோ இங்கே இதெல்லாமே வந்து தவிர்க்கலாம். லேண்டு தேவை கிடையாது, ஸ்பேஸில் நிற்கும். டேட்டா சென்டர் வந்து இப்போ ஒரு சிபியூவை தூக்கி ஸ்பேஸில் விட்டால் அதே மாதிரி தான் டேட்டா சென்டர்ஸ்ன்றது. இட்ஸ் அ ஜிபியூ, கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட். மல்டிபிள் ப்ராப்ளம்ஸை வந்து ஒரே நேரத்தில் சால்வ் பண்ணக்கூடியது. ஸோ அது ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை வந்து இது ஒன்று தான் ப்ராப்ளம். அங்கே டேட்டா சென்டர்ஸ் ஸ்பேஸில் விட்டாச்சுன்னா ஹீட் ஆகி எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லைன்னா அந்த ஹீட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் பண்ணணும். இங்கே வந்து தண்ணியை வச்சு பண்ணுறாங்க லேண்டில். ஸோ அங்கே எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது வி நீட் டு வெயிட் அண்ட் சி. எனர்ஜி யூஸ் அங்கே வந்து உங்களுக்கு 24/7 சோலார் பவர் கிடைக்கும். தட்ஸ் அ ப்ளஸ். அப்புறம் லேண்டு வந்து தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் அதனால தான் இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க எல்லாருமே. சேலஞ்சஸ் எடுத்துன்னா ஹீட், நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ரேடியேஷன் டேமேஜ், சோலார் ஃப்ளேயர்ஸ், பூமியை விட்டு வெளியில் இருக்கும்போது உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. அப்போ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் பவர் ஷார்ட்டேஜஸ், சோலார் எக்லிப்ஸ் இதெல்லாம் வரும்போது சன்லைட் வந்து, ஸோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இஸ் மஸ்ட். ஸ்டோரேஜ் வேணும். அப்புறம் இது மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் பண்ணனா ரோபோட்ஸ் தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது ஸ்பேஸில் நிற்கிறதுனால திருப்பி கூட்டெல்லாம் வர முடியாது. ஸோ வி நீட் டு சென்ட் ரோபோட்ஸ் டு மெயின்டைன். அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ட்ராபேக்ஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி Trinidad அண்ட் டொபாக்கோ கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஷோ த மேப். ஸோ இட் இஸ் நியர் டு தி, டிஸ்பிளே த மேப். ஓகே, இட்ஸ் நியர் டு தி வெனின்சுலா, Trinidad அண்ட் டொபாக்கோ. டொபாக்கோன்றது தனி ஐலண்டு, Trinidadன்றது தனி ஐலண்ட். ரெண்டுமே சேர்ந்து தான் Trinidad அண்ட் டொபாக்கோ. கேபிட்டல் வந்து கேபிட்டல் போர்ட் ஆஃப் ஸ்பெயின் அப்படின்றது தான் கேபிட்டல், இதோட பிளேஸ். சரியா? ஸோ இட்ஸ் அ வெரி ஸ்மால் கண்ட்ரி. தட் இஸ் அ கரீபியன் தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவுகளை கூடுவாங்க. கரீபியன் தீவுகள் அப்படின்னு கூடுவாங்க இந்த தீவுகளை. ஸோ 8 அக்ரிமெண்ட்ஸ் இவங்க கூட இப்போ சைன் பண்ணியிருக்கோம். டூரிசம், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெக்டர் கண்ட்ரோல், தட் இஸ் டிசீஸ் கண்ட்ரோல், அப்புறம் ஆயுர்வேதிக், அப்புறம் சோலரைசேஷன் ப்ராஜெக்ட்ஸ். கேரிகாமில் தே ஆர் த பார்ட்ஸ் அண்ட் வி ஹேவிங் ஆல்சோ அன் அக்ரிமெண்ட் வித் கேரிகாம். கரீபியன் கம்யூனிகேஷன் கண்ட்ரிஸ்னு பேர். கரீபியன் கம்யூனிகேஷன் அப்படின்னா இட்ஸ் அ கரீபியன் நாடுகள், லெஸ்ஸர் ஆண்டலீஸ் அண்ட் லைக் ஹையர் ஆண்டலீஸ், லார்ஜ் ஆண்டலீஸ் கண்ட்ரிஸ். அந்த கண்ட்ரிஸ் கூட தே ஹேவிங் அ கோஆப்ரேஷன் ஆன் ட்ரேட், எனர்ஜி, எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் ட்ரேட் கோஆப்ரேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள், மேரிடைம் செக்யூரிட்டி, why it is important for India, Indian Ocean region. So Indian Ocean Rim Association we are the chair country. 2002 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மீட்டிங் நடக்கும். அதில் 2025லேருந்து 27 வரைக்கும் நம்ம தான் அதை தலைமை இருக்கிறோம். அதோட ஓஷியனிக் டயலாக் மீட்டிங் வந்து மேல இந்தியாவில் நடந்துச்சு. இட் ஹேப்பன் இன் 7 to 9. சரியா? இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷனில் we are the member. there is a 23 country partnership. இந்தியன் ஓஷன் டச் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதில் மெம்பர். 23 countries are there. So why there is a need of this grouping அப்படின்னா, இந்தியன் ஓஷன் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஏரியா. ப்ராப்ளம்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, டெரரிசம் இருக்குது, பைரசி இஷ்யூஸ் இருக்குது, செக்யூரிட்டி த்ரெட், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன், ஸ்மக்லிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் கவுண்டர் பண்ணுறது we need to have a grouping. that's why we having this நேவல் சிம்போசியம்னு ஒன்று வச்சுருக்கோம். நேவல் சீஃப்ஸ் எல்லாமே கலந்துப்பாங்க. சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ட்ரேட் 90% ஆஃப் த இந்தியன் ட்ரேட் ஹேப்பனிங் வயா திஸ். அப்புறம் 70% இன் வால்யூம், வேல்யூலையும் கிட்டத்தட்ட 70% வேல்யூ. போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 13 மேஜர் போர்ட்ஸ் இன் இந்தியா விச் இஸ் டிபெண்டன்ட் ஆன் ட்ரேட். சோக் பாயிண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும், மலாக்கா ஸ்ட்ரைட், பாபேல் மந்தேப், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ். இப்போ இஷ்யூஸ் நடக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடம் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. எனர்ஜி செக்யூரிட்டி, நமக்கு க்ரூட் ஆயில், கேஸ் எல்லாமே வர்றது. இப்போ யூரியா உரங்கள் எல்லாம் கம்மி பண்ண சொல்லியிருக்கு. அதுக்கான ரீசன் சிஎன்ஜி, எல்என்ஜி கேஸஸ் வந்து கத்தார்லேருந்து வர்றது ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் நமக்கு உரம் தயாரிக்கிறதுக்கு we need LNG கேஸ். ஸோ அதெல்லாமே இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கிறது ஒரு இஷ்யூ. ஸோ இந்தியன் ஓஷன் ஏரியா நீட் டு பி ப்ரொடெக்டட். ப்ளூ எக்கானமி, லைக் பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ், அப்புறம் கோஸ்டல் செக்யூரிட்டி, டெரர் இஷ்யூஸ் எல்லாமே நம்ம மும்பை அட்டாக் மாதிரியான அட்டாக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட், டிசாஸ்டர் ரிலீஃப், சாகர் அப்படின்ற இனிஷியேஷனில் செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு we are providing security for this people. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸுக்கு எல்லாமே க்ரைசிஸ் வரும்போது நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சைக்ளோன், ஃப்ளட்டு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்போது இந்தியா என்னெல்லாம் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம்னா, சாகர் இனிஷியேட்டிவ், தட் இஸ் அ செக்யூரிட்டி க்ரோத் ஃபார் ஆல் இன் திஸ் ரீஜன். அப்புறம் there is a மகா சாகர். 2025 it was converted to Sagar, is converted to Maga Sagar, that is mutual holistic advance mentor security growth for all in this region. அப்புறம் இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் 2018 ஒயிட் ஷிப்பிங், இந்தியன் ஓஷனில் போகக்கூடிய கப்பல்களோட தரவுகள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்றது. ப்ளூ எக்கானமி 2030 பாலிசி நம்ம போட்டிருக்கோம். அது மாதிரி மெக்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் நேவல் ஷிப், தட் இஸ் இந்தியன் நேவி
அப்புறம் கோஸ்ட் கார்டை வச்சு இந்த இந்தியன் ஓஷன் ஏரியாவை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம் பியாண்ட் த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். அது மாதிரி கோஸ்டல் சர்வேலன்ஸ் நெட்வொர்க் ரேடாஸ் வந்து வச்சுருக்கோம் மொரிஷியஸ், மால்தீவ்ஸ் போன்ற காடுகளில். அப்புறம் மேரிடைம் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட. வி ஹேவிங் வருணா எக்ஸசைஸ் வித் ஃப்ரான்ஸ். எஸ், ஃப்ரான்ஸ் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன் ஏரியா. அது மாதிரி பிம்ஸ்டெக் இருக்குது, ஐஓஆர்ஏ இருக்குது, இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம் இருக்குது. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் article. The next article related to the Indian Ocean, Indus Water Treaty. Map இருக்குல்ல, display the map. Not there. Okay, leave it. So, Indus Water Treaty பொறுத்த வரைக்கும் 1 இயராக நம்ம வந்து அந்த ட்ரீட்டியை ஃபாலோ பண்ணலை. அது எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள். 1960 we signed September 1960 we signed with Pakistan. India சைட்லேருந்து ஜவஹர்லால் நேரு, பாகிஸ்தான் சைட்லேருந்து அயூப் கான். ஸோ என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, ஜேலம், இண்டஸ், செனாப் இந்த 3 ரிவர்ஸும் அவங்களுக்கும் வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னு பேர். நமக்கு வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ், தட் இஸ் ரவி, பீஸ் அண்ட் சட்லஜ், இந்த 3 ரிவர்ஸும் நமக்கும் அப்படின்றது முடிவு பண்ணப்பட்டது. 80% இதில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ மோர் தேன் 80% we can utilize. 20% நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, இட் வில் கோ. ஸோ இதான் அந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது மீடியேட்டராக வந்து வேர்ல்டு பேங்க் தேர்ட் பார்ட்டியாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் வருது அப்படின்றப்போ தட்ஸ் அ பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் இஸ் தேர். வேர்ல்டு பேங்க் வந்து நாட் வேர்ல்டு பேங்க், பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் 2 கண்ட்ரிஸோட மெம்பர்ஸ் இருப்பாங்க. இயர்லி ஒன்ஸ் கூடி இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா தேர் இஸ் அ நியூட்ரல் எக்ஸ்பர்ட் கமிட்டி ஹெடட் பை வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கோட எக்ஸ்பர்ட் டீம் வந்து இதில் இருப்பாங்க. இதுலேயும் சார்ட் அவுட் ஆகலை அப்படின்னா தேர் இஸ் அ கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர், தட் இஸ் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ அங்கே வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு போக முடியும். அவங்க குடிக்கக்கூடிய வெர்டிக்ட் இஸ் ஃபைனல். இதை வந்து உபயோக பண்ணணும். ஸோ இப்படி நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. நம்ம கிஷன் கங்கா ப்ராஜெக்ட் போட்டப்போ நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஈவன் தோ நம்ம வந்து நிறைய வாட்டி இந்த ப்ராப்ளம்ஸை கோர்ட்டில் போய் சால்வ் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு பேங்க் வந்து தலையிட்டிருக்காங்க. ஸோ 2013 கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கேவ் அ வெர்டிக்ட் ஆஃப் கிஷன் கங்கா. கிஷன் கங்கா இஸ் அ பார்ட் ஆஃப் ஜீலம் ரிவர். ஜீலம் ரிவரோட ட்ரிபியூட்ரி. அதை வந்து நம்ம வந்து பிளாக் பண்ணலை. அதில் வந்து ஒரு டேம் கட்டணும், ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட், தட் இஸ் பவர் ஜென்ரேஷனுக்காக. பட் பாகிஸ்தான் வந்து இதை நம்ம தடுக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பட் ஃபைனலி அவங்க கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி அதை மாற்ற சொன்னாங்க. கோர்ட் ஆஃப் ஆர்பிட் அதை நம்ம ஒபே பண்ணோம். அது மாதிரி 2016 உரி அட்டாக் வி சஸ்பெண்டட் திஸ் பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷனை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம். 2019 புல்வாமா அட்டாக்கு பிறகு வி ஸ்டார்டட் யூட்டிலைசிங் 100% ஆஃப் திஸ் வாட்டர். இந்த தண்ணி ஒன்றுமே அங்கே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம். அப்புறம் 2022 இதை ரிசால்வ் பண்ணுறதுக்கு பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷன் ஆல்ரெடி சஸ்பென்ஷனில் இருக்கிறதுனால இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட் கமிட்டி மீட்டிங் நடத்தினாங்க. ஆனால் அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலை. அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டில் கண்டினியூட். அப்புறம் 2025 வி ஹேட் புல்வாமா பகல்காம் அட்டாக். அதுக்கு பிறகு ஃபுல்லாகவே நம்ம இந்த வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். பட் வி நெவர் ஸ்டாப்ட் இட். சரியா, இன்னும் அங்கே தண்ணி போயிட்டு தான் இருக்குது. ஸோ 2025 போஸ்ட் பகல்காமு பிறகு வி ஸ்டார்டட் லைக் அது வரைக்கும் இந்த தண்ணியை தான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இதையும் நம்ம வந்து கண்ட்ரோல் எடுத்துக்கோம். ஜெனாப், இண்டஸ் அண்ட் ஜேலம் ரிவர் இதில் வந்து இப்போ டேம்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், ஆனால் அது ஒரு 20-25 வருஷம் ஆகும் அதெல்லாம் முடிகிறதுக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் இம்பேக்ட் என்னென்ன. ஸோ இது தண்ணி வந்து பிளாக் ஆகுறதுனால பாகிஸ்தான் என்ன, இட்ஸ் அ லோயர் ரைபீரியன் ஸ்டேட். ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அங்கே வறுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எக்கனாமிக் இம்பேக்ட், அக்ரிகல்ச்சரில் ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், இரிகேஷன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி ஃப்ளட் கண்ட்ரோல். நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னா நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட் இங்கே போட முடியும், நிறைய கரண்ட் ஜென்ரேஷன் பண்ண முடியும், தண்ணியை வந்து நம்ம கண்ட்ரோல் வைக்க முடியும். இது வரைக்கும் நம்ம இந்த தண்ணியை வந்து கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கெல்லாம் இது பயன்படுத்த முடியும். ப்ளஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் சைட் விசிட். இந்த ஏரியாஸை விசிட் பண்ணுற பாகிஸ்தான் பீப்புள் இந்தியாவுக்கு வருவாங்க எக்ஸ்பர்ட். அதெல்லாம் இப்போ நம்ம அலோவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த தண்ணியை ஒரு நாளில் ஸ்டாப் பண்ண முடியாது. லேக் ஆஃப் ஸ்டோரேஜஸ், அப்புறம்
நம்ம இதை ஆர்பிட்ரேஷனாக பண்ணும்போது அவங்க வந்து இன்டர்நேஷ்னலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்மளை பற்றி. அப்போ நம்மளோட இமேஜ் வந்து டவுன் ஆகுது. இது வரைக்கும் நம்ம உலக நாடுகளில் நம்ம நாடு மதிக்கப்படுது அப்படின்னா டிப்ளமேட்டிக்காக வி ஆர் ஒபேயிங் தி ஆர்டர்ஸ் ஆஃப் த கோர்ட்ஸ். ஆனால் நம்ம இப்போ எல்லாத்தையும் இந்த ட்ரீட்டியை வயலேட் பண்ணுறோம். வயலேட் பண்ணும்போது இன்டர்நேஷ்னலில் நம்மளோட இமேஜ் வந்து தப்பாக பார்க்கப்படும். அது மாதிரி சைனா இதை நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா பிரம்மபுத்திராவை பிளாக் பண்ணும்போது நம்ம போய் சைனா கிட்ட சொல்ல முடியாது, பேச முடியாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை பண்ணதுனால. ஸோ தட்ஸ் அபவுட் த இஷ்யூஸ். The next article related to the Chief of Defence Staff. The new Chief of Defence Staff was appointed. Lieutenant General Subramanian, third Chief Staff. முன்னாடி இருந்தவர் ரிட்டையர் ஆகிட்டார், அதுக்கப்புறம் இப்போ இவர் வந்திருக்காரு. ஸோ 2019 we started appointing the Chief Defence Staff அப்படின்ற அந்த பொசிஷனை கொண்டு வந்தோம். ஹையஸ்ட் ரேங்க் who is having 4 ஸ்டார் ரேங்கில் அப்படின்னா ஜெனரல்ஸ்க்கு ஈக்குவலண்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய பர்சன். he will coordinate ஏர்ஃபோர்ஸ் ஹெட்டு, அப்புறம் மிலிட்ரி, அப்புறம் நேவி சீஃப், இவங்களுக்கெல்லாம் அவர் ஹெட்டுன்னா கமாண்டிங் பொசிஷனில் இருக்க மாட்டார், பட் அபவுட் திஸ் பர்சன்ஸ். அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர், அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 12th in the rank, அஃபிஷியல்ஸ் ரேங்கில் இவர் வந்து 12th ஆர்டரில் வராரு. இது ஒரு வாட்டி கொஸ்டின் கேட்டாங்க, அதனால் கேபினெட் செக்ரட்டரி எந்த ரேங்கு, பிரசிடென்ட்டு, வைஸ் பிரசிடென்ட் எந்த ரேங்குன்றது படிச்சுக்கோங்க. நீட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 3 படைகள் இருக்குது, 3 படைகளும் போரில் வந்து ஒன்றா செயல்பட மாட்டாங்க, தனித்தனியாக இருப்பாங்க, தனித்தனி கமாண்ட் இருக்கும். அதை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் he will act as an advisor to the defense ministry, army, operational coordinator, integrated theater commands, அதுக்கு வந்து இவர் ஹெல்ப் பண்ணுவார். ஹெட் ஆஃப் தி மிலிட்ரி, ஹெட் ஆஃப் மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டு ஹெட்டாக இருப்பார். அப்புறம் பிரின்சிபல் அட்வைசர் டு தி டிஃபென்ஸ் மினிஸ்டர், மினிஸ்டருக்கு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வந்து அட்வைசராக. பெர்மனன்ட் சேர்மன் ஆஃப் தி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் கமிஷன்ஸோட ஹெட்டாக இருப்பார், அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டட். அப்புறம் டிஃபென்ஸ் அக்வஸ்டேஷன், நம்ம பொருட்களை வாங்குகிறோம் வெளிநாடுகள்லேருந்து, அதுக்கு இவர் மெம்பராக இருப்பார். ஸோ ஹீ கேன் ஆல்சோ டிசைட். அப்புறம் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி, பிரசிடென்ட், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் வழியாக ஹி வில் கிவ் ரெக்கமெண்டேஷன்ஸ். ரிஃபார்ம்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஹி வில் நாட் ஆக்ட் அஸ் அ கமாண்டர். எல்லாருக்கும் முப்படைகளுக்கும் மேலே இவர், ஆனால் ஹி கான் கிவ் எனி கமாண்ட்ஸ். வார் பண்ணுங்க அப்படியெல்லாம் கமாண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி கிடையாது. ஸோ ஒன்லி ரெக்கமெண்டேஷன் ஹி கேன் டூ இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி அட்வான்ஸ் அக்னி மிசைல் 5. அதோட ரேஞ்ச் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே. MIRV டெஸ்ட் பண்ணியிருக்கோம், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அப்படின்னா ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது அதோட ஹெட்டில் வந்து 5 விதமான மல்டிபிள் டார்கெட்ஸ் வச்சுருப்போம், வார் ஹெட்ஸ். அது வந்து 5 டைரக்ஷனில் போய் தாக்கும், ஒரே மிசைல்லேருந்து போய். இதுக்கெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தா புரியும் ஆல்ரெடி. ஸோ லேண்ட் சீலேருந்து தாக்குதல் நடத்தக்கூடியது, ரீஎன்ட்ரி டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸை வந்து கரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடியது. USA, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், சைனாவுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்குது. வி ஹேவிங் இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், IGDP. பிருத்வி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஷார்ட் ரேஞ்சு, ஆகாஷ் சர்ஃபேஸ் டு ஏர், அப்புறம் த்ரிஷூல் வந்து சர்ஃபேஸ் டு ஏர், நாக் வந்து நாளைக்கு வரும், ஆன்டி டேங்க் மிசைல், அக்னி சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். ஸோ MIRV படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் கேஸ் ஆன் ஒன் டேட்டா அண்ட் சஹாய்ஸ் சாட்பாட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ லோவர் கோர்ட்டில் இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போகிறது வரைக்கும் ஒரு டேட்டா, அப்படின்னா ஆதார் கார்டு மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. டிஃப்ரெண்ட் கேஸ் அந்த இதில் போட முடியாது. ஃபேக் கேசஸ் கொண்டு வரதையும் தடுக்க முடியும். தாலுக்கில் இருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் அந்த கேஸுக்கு ஒரே நம்பர் தான், சரியா? ஃபேக் கேசஸ் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரே கனெக்ஷனில் இருக்கும். டிஜிட்டல் டேட்டா மூலமாக அது கனெக்ட் ஆகும். எப்போ வேணால் அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம், FIR மாடலில். அது மாதிரி சஹாய் சாட்போர்ட் வந்து AI பவர். நம்ம எப்படி கேஸ் ஃபைல் பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படியெல்லாம் அதை மூவ் பண்ணுறது அப்படின்ற டேட்டாஸை நம்ம கேட்டுக்க முடியும். இது 2ஐயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா,
சுப்ரீம் கோர்ட்டில் கிட்டத்தட்ட 68,000க்கு அதிகமான சிவில் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஹைகோர்ட்டில் நான் 4 கோடிக்கு அதிகமான கேஸ். அது மாதிரி இந்தியா முழுவதும் நிறைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. 11 கோடிக்கு அதிகமான கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. கோர்ட், நேஷ்னல் ஜுடிஷியல் கிரிட், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இதெல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க ரிலேட்டட் டு திஸ். The next article related to the gold monetization scheme. 2015 it was launched. இதை வந்து இப்போ திருப்பி இது இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை திருப்பி கொண்டு வரதுக்கு ஜுவல்லரி அந்த குரூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இம்போர்ட் அதிகமாகிறதுனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம நிறைய டாலரை பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 2015 நவம்பரில் இதை லான்ச் பண்ணாங்க. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய கோல்டை கொண்டு கொடுத்து மானிட்டைஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகளையும் பல தங்கங்கள் வந்து ஐடலாக இருக்கும். இப்போ கோயில்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயிலில் தங்கத்தை வந்து சும்மா வச்சுருப்பாங்க. அடுத்தனா எல்லா கோயில்கள்லையும் இருக்கும். கிட்டத்தட்ட 20,000 டன்னுக்கு அதிகமான கோல்டு வந்து சும்மாவே இருக்குது, ஐடலாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதை தவிர. அதை வந்து நீங்கள் கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோல்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று உருவாக்குவாங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் லைக் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் மாதிரில நம்ம கோல்டை வந்து மெல்ட் பண்ணுவாங்க, உருக்கி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு பாராக மாற்றுவாங்க, அதோட பியூரிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ 50 கிராம் கோல்டு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. எவ்வளோ நாள் நீங்கள் அவங்கள்ட்ட வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் தே வில் கிவ் அன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறது அங்கே வச்சுருக்கலாம். 1 year to 3 years மினிமம், 5 year to 7 years, அப்புறம் 12 to 15 அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான இன்ட்ரெஸ்ட். 1 year to இதுக்கெல்லாமே கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும், 1% நினைக்கிறேன். இது 1.75. இது ரொம்ப ஓல்டு, இப்போ இந்த ஸ்கீம் கிடையாது, ரெக்கமெண்டேஷன்ஸில் வருது. 2.5%. நீங்கள் வீட்டில் வச்சுருக்க போல அங்கே கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உருக்க மட்டும் செய்வாங்க, வேறு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. உருக்கி பாராக மாற்றி வச்சுருவாங்க. வில் கெட் அ பியூர் கோல்டு. இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். கோல்டு வேல்யூ அப்ரிஷியேட் ஆகும்போது, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கோல்டோட வேல்யூ அன்றைக்கி 45,000 இருந்துச்சு, இன்றைக்கி 1.25 லட்சம் அப்படின்னா அந்த கோல்டோட வேல்யூவும் கொடுப்பாங்க உங்களுக்கு. சரியா? புரியலை? மினிமம் 30 கிராம்லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். சரியா? வீட்டில் நிறைய இருக்குன்னா கொண்டு கொடுங்க வரும்போது, ஸ்கீம் வரும்போது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1. With reference to the Tara, consider the following statements. Statement number 1, Tara is India's first indigenous glide weapon system. Statement number 2, it uses advanced low-cost guidance system for precision strikes. Statement number 3, it has been developed by DRDO. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 2, with reference to the GLP-1 drug, consider the following statements. Statement number 1, GLP-1 receptor agonists are used in the treatment of type 2 diabetes and obesity. Statement number 2, these drugs mimic the natural GLP-1 hormone that regulates blood sugar and appetite. Statement number 3, semaglutide, liraglutide and dulaglutide are the examples of GLP-1 drugs. How many of these statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, D none of the above. Question number 3, with reference to the type 1 and type 2 diabetes, consider the following statement. Statement number 1, type 1 diabetes occurs when the body does not produce enough insulin due to an immune system reaction. Statement number 2, type 2 diabetes occurs when the body does not respond properly to the insulin and is linked to lifestyle and genetic factors. Statement number 3, type 2 diabetes generally begins in childhood, while type 1 diabetes is more common in middle-aged individuals. Which of the statements given above is are correct? Options are A 1 and 3 only, B 2 and 3 only, C 1 and 2 only, D all of the above. Question number 4. So which of the following are the part of the committee that select
சீஃப் எலெக்ஷன் கமிஷனரில் யாரெல்லாம் கமிட்டியில் இருப்பாங்க அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர், செகண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, தேர்ட் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, fourth on the union cabinet minister nominated by the prime minister. Select the correct answer using the code given below. Options are 1, 2 and 3 only. B வந்துட்டு 1, 2, 3, 1, 2 and 4 only. C 1, 2 and 3 only. D all of the above. So that's all. Now we will see answers for the previous. Question number 1. Answer is இதில் வந்து statement 2 தான் correct na? 1 only. Question number 2 answer is all the 3. Question number 3 C is the answer. Question number 4 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.